தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை இந்துஸ்தான் கல்லூரி மாணவி தற்கொலை விவகாரத்தில் தற்போது பெற்றோர் மற்றும் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். மாணவர்கள் கோவை இந்துஸ்தான் பாரா மெடிக்கல் கல்லூரியில் படித்து வரக்கூடிய அனுப்பிரியா என்ற முதலாம் ஆண்டு மாணவி நேற்றைய தினம் கல்லூரி வளாகத்தில் அதாவது மருத்துவமனையினுடைய 4வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இதனை அடுத்து மாணவியினது உடல் கோவை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கோவை அரசு மருத்துவமனையில் அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாணவர்களும் மாணவியின் பெற்றோர் உள்ளிட்ட அனைவருமே தற்போது இங்கே குவிந்திருக்கிறார்கள். கல்லூரி நிர்வாகம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் வரை பிரேத பரிசோதனை செய்வதற்கோ உடலை வாங்குவதற்கோ அனுமதிக்க மாட்டோம் என கூறி தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது கல்லூரி நிர்வாகத்திலிருந்து கல்லூரியுடைய முதல்வர் மணிமொழி மற்றும் கல்லூரியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் பேச்சுவார்த்தைக்காக வந்திருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் எதிர்பார்த்தபடியான உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து ஆவேசமடைந்த மாணவர்கள் திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் ஒரு பரபரப்பான சூழல் மருத்துவமனை வளாகத்தில் நிலவியது. இதனை எதிர்த்து இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அடுத்தடுத்து தொடர்ச்சியாக தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களிடம் பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காவல்துறையினர் மற்றும் மாணவர்களிடம் இது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதேபோல கல்லூரி தரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய முதல்வர் மணிமொழி மற்றும் கல்லூரி நிர்வாகத்தினர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏற்கும்படியாக இல்லை என்ற ஒரு கருத்தையும் மாணவர்கள் தரப்பில் வைக்கிறார்கள். குறிப்பாக மாணவர்களை பொறுத்தவரை தொடர்ச்சியாக கல்லூரி நிர்வாகத்தின் தரப்பில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே ஏற்க முடியாக இல்லை என்று சொல்லுகிறார்கள். மாணவரது சகோதரர் இருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். சார், என்ன சொன்னாங்க? காலேஜில் வந்தாங்க, என்ன சொன்னாங்க? இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற வக்கீல் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க காலில் விழுந்து கும்பிடுறேன். எத்தனை வக்கீல் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்ல இருக்கிற வக்கீலெல்லாம் நான் காலில் விழுந்து கும்பிடுறேன். என் தங்கச்சிக்கு என்னாச்சுன்னு தெரியல. காலேஜ்ல இருந்து வந்தா என்ன சொன்னாங்க? மேனேஜ்மெண்ட்ல இருந்து என்ன சொன்னாங்க? சார், பேசுறதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த பொம்பளைய சீக்கிரம் கூட்டிட்டு போறாங்க சார். 2 வார்த்தை கூட்டு பேசுறீங்க, கூட்டு போறாங்க சார். எங்களை பேச விடல சார். பேச விடல, பேச விடாதவே அவங்களே கூட்டிட்டு போறாங்க. பேச விடல. இந்த பசங்க எங்க கூட நிக்கிறாங்கன்ட்டு நீங்க நிக்கிறதுனால உங்களுக்கு எதனா வரப்போதான்ட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் கேக்குறாரு. ஒன்னும் வரப்போறது இல்ல. என் தங்கச்சி வரமாட்டா சார். இத்தனை பேர் பாத்துக்கிட்டு இருப்பீங்கோ. என் தங்கச்சி எனக்கு நியாயம் கிடைக்கணும். எனக்கு என்னன்னு தெரியல சார். வாங்க சார். என் தங்கச்சி இந்த மாதிரி நடந்திருக்கு. என்ன செய்யணும்? என் பொண்ண செத்துக்குது சார். யாரு கொலை பண்ணாங்கன்னு தெரியல. யாரு பண்ணாங்கன்னு தெரியல சார். எப்படி ஆச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். கல்லூரி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை என் தங்கச்சி சொல்லி இருந்தா நான் எல்லாம் நம்பியிருப்பேன். என் தங்கச்சி சொல்லல. சொன்னது பூரா இந்த காலேஜுக்காரனுங்கோ நம்ப மாட்டேன் அவனுங்களே. என் தங்கச்சியை பேச விட வேண்டியதானே. ஏன் பேச விடல? என் தங்கச்சிய கல்லூரி. கோவை மாணவி தற்கொலை விவகாரத்தில் பெற்றோர் மற்றும் மாணவர்களை தனித்தனியாக அழைத்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குருசாமி.